குட் பேட் அக்லின்னு 3 ஃபேஸ் இருக்கு. எந்த டோன்ல வீடியோ பண்ணலாம்? குட்டா இருந்தா பூமர்னு சொல்றாங்களே அதுவா, இல்லனா அக்லியா இருந்தா கெத்துன்னு சொல்றாங்களே அதுவா? I like bad boys. உருட்டி பாத்துருவோம். ஐயோ அக்லி, நமக்கு அதெல்லாம் சுத்தமா வராது. சும்மா ஜாலியா கம்ஃபர்டபிளா வீடியோ பண்ணலாமாமே. டைம் இப்ப சரியா 12:20. இப்பதான் நான் டீசர் பிரேக் டவுன் வீடியோவே ரெக்கார்ட் பண்றேன். ஆல்ரெடி கேட்கலாம், யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டாங்களே, நீ என்ன புதுசா சொல்லிட போறன்ற ஒரு டவுட் வரலாம். சீரியஸா எனக்கும் அதான் தெரியல மாமே. மேபி ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், பார்த்த உடனே வீடியோ பண்ற எஃபர்ட்ஸ் கேப்பபிலிட்டி இருக்கும். பட் எனக்கு டைம் தேவைப்படுது. நான் டேக் இட் கிராண்டடா எடுத்துக்க மாட்டேன். டீசரை ஃபுல்லா பார்த்து அனலைஸ் பண்ணி என்னோட புரிதலுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சு எப்படி சொன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு கன்வே ஆகும்னு கண்டென்ட் ரெடி பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டீசர்ல ஒரு ஃப்ரேம்ல பிளாஸ்ட் ஆகிற சீன் வருது. அங்க அந்த நெருப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு போர்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. பட் அதனால அந்த எஃபெக்ட்ல படிக்க முடியல. அதனால அந்த போர்டை மேல இருக்கிற ரிஃப்ளெக்ஷன்ல தேடி பார்க்கறேன். அது ஒரு வண்டர்ஃபுல் ஷாட் தானே, அந்த ரிஃப்ளெக்ஷனை மேல ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஸோ அதை ஸ்னாப் எடுத்து அதை 180 டிகிரில திருப்பி அப்புறம் ஃபிளிப் பண்ணி ஜூம் பண்ணா எனக்கு ஒரு வேர்டு கிடைக்குது. அதுக்கு கீழே வி வில் ஹிட் யூன்னு ஒரு ஸ்லோகன் எழுதிருக்கு. இது மாஃபியா இடம்னு எனக்கு தெரியும். பட் உங்ககிட்ட சொல்லும் போது ஏகே மாஃபியா இடத்துக்கு போய் சண்டை போடுறாரு, அதுக்கு இதுதான் ப்ரூஃப்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் வீடியோ போட எப்பவுமே டைம் தேவைப்படுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் படம் பார்க்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. பட் ஏன் உள்ள வரீங்க? டீசர் பிரேக் டவுன் சொன்னா ஏன் வரீங்க? ஏதாச்சும் புதுசா தேடி சொல்லுவானே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வீடியோ பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஜென்யூனா இருக்கணும்னு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். அதனால மன்னிச்சுக்கோங்க. என் வீடியோ கண்டிப்பா 100ல 101வது வீடியோவா இருக்காது. கண்டிப்பா என் பெஸ்ட்டை தான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரெஃபரன்ஸ் அது இதுன்னு பேசுவோம். ஆனா அதே கண்டென்ட்டா மெயின் கண்டென்ட்டா வச்சு பேச மாட்டோம். ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, புதுசா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எப்படி இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட், அசோசியேட், மேனேஜர், சீனியர் லெவல் மேனேஜர்னு டெசிக்னேஷன் வச்சு கிளாசிஃபை பண்றாங்களோ அந்த மாதிரி இந்த கேங்ஸ்டர் உலகத்துல ஏதாச்சும் ஒரு பட்டம் இல்லனா டைட்டில் வச்சிருக்கலாம். ஆனா எப்படி வைக்கிறது? அசிஸ்டன்ட் கேங்ஸ்டர், அசோசியேட் கேங்ஸ்டர் நான் வைக்க முடியும், வச்சா நல்லா இருக்காதுல்ல. அதனால மேபி இந்த உலகத்துல மாசா கெத்தா ஃபயரான ஒரு வேர்டு செலக்ட் பண்ண டிராகனை சூஸ் பண்ணிருக்கலாம். மேபி சொல்றேன். பிகாஸ் அந்த டாட்டூ போட யூஸ் பண்ற நீடிலே சாதாரணமா ஒண்ணு தெரியல, அது மேலேயே நிறைய டிராகன் சிம்பலைஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த அச்சீவ்மெண்ட் டிராகன்ற டைட்டில் அன்லாக் பண்ண கஷ்டப்பட்டு படிப்படியா கேங்ஸ்டர் ஆகிறதுக்கு என்ன உழைக்கணும்? அதுவும் ஒரு வேலை தானப்பா. உழைச்சு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு ஏகே வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட லெவல் இருக்கிற ஒருத்தருக்கு கத்தி கை மாறுது. இவர் இந்த கத்தியை போகும்போது யார்கிட்ட கொடுத்துட்டு போறாரோ தெரியல. கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஐயோ, இங்க கடவுளே அஜித் தானே. ரைட் சைடுல தெரியுதா நக்கிள்ஸ்? அவர் கையில மாட்டிட்டு பஞ்ச் பண்ண யூஸ் பண்றாருல, அந்த தீனாவோட ரெஃபரன்ஸ். அந்த நக்கிள்ஸை இங்கே டாட்டூ பண்ணிருக்காங்க ரெட் கலர்ல. சரி, இந்த நக்கிளை ஏன் யூஸ் பண்றாரு? மூஞ்சி பல்லெல்லாம் உடைக்க, அது ஓகே. பட் ஏன் ஸ்டோரியில யூஸ் பண்றாரு? தீனா படத்தோட ரெஃபரன்ஸ், அதுவும் ஒரு ரீசன் தான். பட் ஏன் கதைக்குள்ள வருது? அதுக்கான ஏதாவது ஒரு குட்டி ஸ்டோரி படத்துல இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. சின்ன வயசுல இருந்து யூஸ் பண்றாருன்னு தெரியல. பட் யூஸ் பண்ணி அது ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சிருக்கலாம். எப்பயாச்சும் திரும்ப தூங்கிட்டு இருக்க மிருகத்தை எழுப்புறப்போ இது யூஸ் ஆகும்னு வச்ச மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு சீன் வரப்ப எதிர்க்க நிறைய டப்பா இருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு வெப்பன் இருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. பட் ஒரு ஃப்ரேம்ல அந்த டேபிள தூக்கி எரியும் போது அதுக்கு மேல ஒரு இம்ப்ரெஷன் தெரியும். அது எக்ஸாக்ட்டா அந்த நக்கிள் கூட மேட்ச் ஆகுது. போஸ்டரோட கம்பேர் பண்ண ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரைட் சைடுல டிராகனோட சேர்ந்து அந்த நக்கிள் வருது. லெஃப்ட் சைடுல அந்த நக்கிள் இருக்கு. பட் அங்க ஏதோ ஒரு உருவம், கண்களோட ஒரு உருவமா ஃபோர் ஷேடோ பண்ணிருக்காங்க. இந்த மோசமான பல்லு, கண்களோட ஒரு ஷேப் இருக்குல்ல, இத பச்சை கலர் டாட்டூ பண்றப்போ ரைட் சைடுல அந்த கண்களை நீங்க கவனிக்கலாம். டைரக்டருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஃபேன் பாய் ஆதிக் அவர்களே, என்ன மாமே குக் பண்ற? டீசர் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோல மணி இஸ்ட் ஃப்ரேம், டீசர் ப்ரோமோல பிரிசன் பிரேக், அங்கங்க அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கேங்ஸ்டர் காப் டெவிலோட ஃப்ரேம் எல்லாம் வருது. அடிச்சு போட்டு குழப்பி செய்றாரு. பிரியாணி மாதிரி வந்து நிக்குது. இத நெகட்டிவ் ஷேட்ல காப்பி அடிச்சிட்டாங்க. அப்படி சொல்லல, அப்படி சொல்லவும் முடியாது. இதெல்லாம் ஒரு ஜானர் தான். இப்படி வேரியஸ் ஜானர்ல எக்ஸ்ப்ளோர் பண்றது ஏகே வச்சு நல்லா இருக்கு. இந்த லொகேஷனை பாக்குறப்ப கண்டிப்பா மார்க் ஆண்டனி ஃபீல் வைப் வரதான் செய்யும். அதுல மாற்றமே இல்ல. அங்க லெஃப்ட் சைடுல பேங்க் நல்லா இருக்கு. என்ன பேங்க் தெரியல. பட் உள்ள என்னவா இருந்துட்டு போகுது. ஒரு ஃபைட் சீக்வென்ஸ்ல நல்லா நோட் பண்ண தெரியும். மாக்டெயில் பேங்க்ன்ற மாதிரி டீஸ் ஆகிருக்கு. இந்த சீன் லொகேஷன்ல தான் ஒரு நக்கிள் அந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்து ஃபைட் பண்றாரு. அந்த டேபிள உடைக்கும் போது இந்த கன் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு ஃபயர் பண்ணிட்டு ஸ்டைலா அந்த மசில் கிட்ட, அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வச்சு உஃப்னு ஊதுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் நக்கிளை யூஸ் பண்ணிட்டு கன்னுக்கான ஸ்டைல்ல பண்ணது நல்லா இருந்துச்சு. ஏகே அவர் ரூல்ஸே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா, உன்னை மூச்சில முடிச்சிருவான்னு சொல்றாருல. இவர் ஆதி கூட நிறைய படங்கள்ல பார்க்கலாம். அவரு யூஸ் பண்ணிருக்கிற இயரிங்ஸ் ஜூம் பண்ண தெரியும். சம்திங் அந்த ஆட் பாய்ஸ், அந்த ஃபங்கியா இருக்குல்ல, அந்த மாதிரி கைக்கான சிம்பிள் இருக்கு. இந்த படத்துல காஸ்டியூம்ஸ் மட்டும் இல்ல, அவங்க யூஸ் பண்ற டாட்டூ அண்ட் ஆர்னமெண்ட்ஸ்லயும் கேர்ஃபுல்லா பார்த்து தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் த்ரிஷா மேம் கையில கூட ஒரு டாட்டூ கோல்டன் ரிங் எல்லாம் இருக்கு. இவரோட கம்பல் வித்தியாசமா இருக்கா? ஏகே நக்கிள்ஸ் எடுப்பாரு இல்ல, அந்த கோல்டன் நக்கிள்ஸ்க்கு மேல 2 டிராகன் சைடுல இருந்து வந்து கடிக்கிற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் டிசைன் இருக்கு. அத்தனை கைதிகளோட பார்வை ஏன் அவர் மேல மட்டும் இருக்கு? அதுக்கான ரீசன்லாம் ஸ்டோரி படம் வந்ததான் தெரியும். பட் அந்த ஃப்ரேம் எல்லாம் மாசா தான் இருக்கு. இங்க இவ்வளவு பேர் முன்னாடி இருந்தாலும் இன்னொரு ஃப்ரேம்ல அவர் ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் உட்கார்ந்துட்டு லெஃப்ட் சைடுல கையில கிளாஸோட இருப்பாரு. எதிர்க்க அந்த கம்பிகள் மேல சம்திங் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகி ஓடிட்டே இருக்கும். அவரோட கார் ஸ்பெஷல் காரை மாத்திட்டாரு.
அந்த நக்கிலேயே முன்னாடி ஃப்ரண்ட்ல டிசைனா பிளேஸ் பண்ணதும் இல்லாம பின்னாடி நம்பர் பிளேட்ல டிராகன் ரெட் டிராகனும் இருக்கு பிளஸ் AK-63. இந்த 63 ஒரு போஸ்டர்ல அவரோட ஜெயில கைதி நம்பராவே பார்க்கலாம். 05 மேபி ஆதி கூட 5th படமா இருக்கிறதால பிளேஸ் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. படம் ரிலீஸ் ஆனதும் இவரை பத்தி நிறைய பேசுவாங்க நினைக்கிறேன். யார் AK தானே, ஆல்ரெடி நல்லா தானே பேசிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் இல்ல, லெஃப்ட் சைடுல ஆக்டர் பிரசன்னா நிக்கிறாரு. ரொம்ப நல்ல ஆக்டர். இந்த டீசர்ல 2-3 ஃப்ரேம்ல தான் வராரு. படத்துல நிறைய சீன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஜெயில இருந்து பிளாஸ்ட் ஆகி ரிலீஸ் ஆகுறப்போ, ரிலீஸ்னு சொல்ல முடியாது, தப்பிச்சு வரப்போ சுத்தி இருக்கிற அந்த பேப்பர்ல எரியுது. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றப்போ அந்த கண்ணாடியை ஜூம் பண்ணி என்னத்தையா குக் பண்ற, பில்லா லுக் மாதிரி இருக்கே, என்னையா பண்றேன்னு நிறைய பேர் டேக் பண்ணாங்க. பட் இந்த டீசர் பாக்குறப்ப தான் தெரியுது பில்லா மாதிரியே AKக்கு இங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டர் தான் இந்த கண்ணாடிக்குள்ள ஜூம் பண்ணி வச்சிருக்கணும். பில்லாக்காக மட்டும் பண்ணிருக்க வாய்ப்பு கம்மி. இது வரைக்கும் நடிச்ச படங்களை கலெக்டிவா எடுத்து ஈஸ்டர் எக்கா டீசர் ஃபுல்லா ரெஃபரன்ஸ் வச்சாச்சு. இப்ப ரியல் லைஃப் எடுத்து கார் ரேசிங்க ஒரு குட்டி ஈஸ்டர் எக்கா டீசருக்குள்ள வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பில்லா ஸ்டைல் அந்த காஸ்டியூம்ல ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வரப்போ கையில கன்னோட அந்த கோட் சூட்ல டிசைனை பாத்தீங்கன்னா சம்திங் லைன் இல்லனா டைகருக்கான சிம்பிள் இருக்கு. ஆக்டர் பிரசன்னா அந்த சீன்ல மஜா பண்றப்போ அதே மாதிரி ஸ்டைல் அதே காஸ்டியூம், பட் இங்க டிராகன் இருக்கு. அதான் சொன்னல, அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு பார்ட்டியா கூட இருக்கலாம். ஜஸ்ட் அது ஒரு சட்டைக்கான டிசைனாவும் இருக்கலாம், இல்லனா புலியில இருந்து எப்படி டிராகனா மாறினாருன்ற ஸ்டோரியும் சொல்ல வரலாம். படம் ரிலீஸ் ஆனாதான் நமக்கே தெரியும். அது வரைக்கும் எல்லாத்தையும் அசீம் தான் பண்ண முடியும். சாங் சீக்வன்ஸ் கூட பிளேஸ் பண்ணிருக்காங்க. சுத்தி பொண்ணுங்க இருக்கும்போது நடுவுல நின்று கேமரா பார்த்து ஒரு ஃப்ரேம் வரும் டாப் ஆங்கிள். அப்ப அவரோட உதடுகள் அசைது சம்திங் ஏதோ ஒரு லிரிக்க பாடுறாரு. அப்புறம் என்ன ஐயா சட்டு போட்டு அந்த பாட்டை ரிலீஸ் பண்றது? ஒயிட் கோட் சூட் போட்டு கன் எடுத்து ஸ்கிரீனை பார்த்து ஃபயர் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல, இந்த காஸ்டியூம் போட்டுட்டு ஒரு ஒர்க் ஷாப்லயும் ஃபைட் பண்ற மாதிரி சீன் இருக்கு. எட்டி உதைக்கும் போது பின்னாடி கார் டோர் மட்டும் தான் இருக்கு. சோ இது காருக்கான ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்பா இருக்கலாம். இந்த படம் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடிலாம் அந்த நோட்டீஸ் வரலன்னு நினைக்கிறேன். எந்த நோட்டீஸ்னா, என்ன தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு அஜித் ஒரு நோட்டீஸ் விட்டார் இல்ல, அந்த நோட்டீஸ் வரலன்னு நினைக்கிறேன். இப்ப மட்டும் அந்த நோட்டீஸ் வராம இருந்திருந்தா தலைமை இன்ட்ரோ என்ன பண்ணிருப்பானே தெரியல. ஆனாலும் ஸ்டைலா அந்த அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அதுக்கான ரெஃபரன்ஸா அந்த AKக்கு நடுவுல ஸ்டார் வந்தது. அப்புறம் மல்டிபிள் ஸ்டார்ஸ்ல இருந்து AK அஜித் குமார் என்ற பேர் போட்டதெல்லாம் அந்த அல்டிமேட் ஸ்டாரை லைட்டா டீஸ் பண்ணுது. அதான் சொல்றேனே, அந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வரலனா இன்னொரு டைட்டில் கார்டுல தலைன்னு வச்சு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இந்த குட் பேட் அக்லி உலகத்தோட மந்திர சொல் மாமே அந்த வேர்டை டீசர்ல ரிவீல் பண்ணல, ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணவும் சான்ஸ் ரொம்ப கம்மி தான். படத்துல தான் AK ஃபர்ஸ்ட் டைம் மாமேன்னு சொல்ற வேர்டை விட்னஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். பர்சனலா சொல்லணும்னா எனக்கு இந்த வேதாளம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் விட வாலி டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீசர்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபயரா போயிட்டு இருந்த டீசர்ல அப்படியே ஒரு பாஸ் பண்ணி அந்த சிவிங்கம போட்டு மெல்றப்போ அந்த வாலிக்கான ரெஃபரன்ஸ் சூப்பரா ஒரு கண்ணில் தெரியும். அப்போ பின்னாடி GV AKன்னு மியூசிக் போட்டது தரமான சம்பவம். அந்த தருணத்துல தான் உணர்ந்தேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ FDFS டிக்கெட் கிடைக்க போறது இல்லன்னு. சரி ஓகே, த்ரிஷாலனா நயன்தாரா மாதிரி 6 மணி ஷோலன்னா நான் 8 மணி 9 மணி ஷோ இருக்கு. அந்த நம்பிக்கை கூட ட்ரெய்லர் வர வரைக்கும் தான். அது கொஞ்சம் மாசா இருந்துட்டா அதுவும் கிடைக்காது. சோ பார்த்து பண்ணுங்க. தியேட்டர்காரங்க கொஞ்சம் பிளாக் பண்ணாம ரிலீஸ் பண்ணா என்ன போல ஆளுங்க படம் பார்க்க ரொம்ப வசதியா இருக்கும். பேக் ஃபிளிப் அடிச்சு ஷூட் பண்ணதை வீடியோட ஸ்டார்டிங்ல பேசியாச்சு. சோ அவ்வளவுதான். டைட்டில் அனிமேஷனுக்கு கண்டிப்பா ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த இங்கிலீஷ் ஃபாண்ட் வந்து சைட்ல இருந்து வந்து ஒரு ஷூட் பண்ணி தமிழுக்கு சேஞ்ச் ஆகுறதெல்லாம் சூப்பரா இருந்தது. கடைசியா வந்ததும் பில்லாக்கான ரெஃபரன்ஸ் போல தெரியுது. சோ அவ்வளவுதான். See you soon மாமே. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் சொன்ன மாதிரியே உங்களை ஏமாத்தாம சொல்லியிருந்தேன். நான் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிட்டு, புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னல, மணி இப்போ 3:15 ரெக்கார்டிங்க முடிக்க போறேன். அந்த மாதிரி நீங்க நோட் பண்ணதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங்கே கிங்ஸ்டன் படத்தோட பிரேக் டவுனும் வந்துடும். ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க. See you soon. அது வரைக்கும் ஜாலியா சேஃபா ஹாப்பியா இருங்க. வரட்டமாமே. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா.